ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் திரேஷ் நகர் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த சக்தி மகேஸ்வரி என்ற இளம் பெண்ணை இளம் சிறார்கள் இருவர் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து தாளமுத்து நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெண்ணை கொலை செய்த காவலரின் மகன் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் திரேஷ் நகர் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணை இளம் சிறார்கள் இருவர் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த சக்தி மகேஸ்வரி என்ற இளம் பெண்ணை இளம் சிறார் இருவர் வெட்டி கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாளமுத்து நகர் காவல்துறை விசாரணை செய்து வருகின்றன. தூத்துக்குடி மாப்பிள்ளை பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள திரேஸ்வரம் நகரைச் சேர்ந்த ராமசுப்பு இவர் கர்நாடகாவில் டவர் அமைக்கும் பணி வேலை செய்து வருகிறார். ராமசுப்பு மனைவிக்கு 2 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் சக்தி பரமேஸ்வரிக்கும் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் ராஜேந்திரன் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு இருவரும் பழகி வந்துள்ளனர். காவலர் ராஜேந்திரனுக்கும் சக்தி மகேஸ்வரிக்கும் இந்த கள தொடர்பு ராஜேந்திரன் வீட்டுக்கு தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ராஜேந்திரன் மனைவி மற்றும் குடும்பத்தினர் சக்தி கணேசனுடன் தொடர்பை துண்டிக்க சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். மேலும் சக்தி மகேஸ்வரியிடம் காவலர் ராஜேந்திரன் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை புரியாமல் தொடர்ந்து வந்துள்ளார். இதன் காரணமாக ராஜேந்திரன் மகன் இருவர் சிறார் உட்பட தனியாக இருக்கும் பொழுது வெட்டி படுகொலை செய்ய சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.